யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. யாருன்னு பாரு. மா ரம்யா தான் கூப்பிடுறாங்க. சரி கொடு. தங்கம் சொல்லு தங்கம். ஆண்டி, நீங்க இப்பவே இமிடியேட்டா கிளம்பி கொஞ்சம் சீக்கிரமா நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? என்ன தங்கம், யாருக்கு என்னாச்சு? யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? ஆண்டி, நான் சொல்றத கேட்டு பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஐயோ, நீ என்ன தங்கம் சொல்ற? நீ என்னென்னமோ சொல்றியே, என்னாச்சுன்னு சொல்லுமா. யாருக்கு என்ன? அது வந்து அவருக்கு தான். அவருக்குன்னா யாருக்கு? சரவணனுக்கா? ஆமா ஆண்டி. ஐயோ தங்கம், என் பிள்ளைக்கு என்னாச்சுமா? என்னமா? ஐயோ சொல்லு தங்கம், சொல்லுமா. உங்க புள்ள விஷத்தை குடிச்சிட்டாரா ஆண்டி? என்னது? சரவண விஷத்தை குடிச்சிட்டானா? என் புள்ள விஷத்தை குடிச்சிட்டானா? என்னமா சொல்ற? என்னாச்சுமா அண்ணனுக்கு? தோப்புல விஷத்தை குடிச்சிட்டு கிடந்தவரை நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன் ஆண்டி. ஐயோ, என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லைல்ல தங்கம், அவன் நல்லா இருக்கான்ல? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டி. நீங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நான் இப்பவே வரேன். என் பிள்ளைய பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கம்மா. நீங்க சீக்கிரமா வாங்க ஆண்டி. சரி. ஐயோ, என்னமா என்ன ஆச்சு? நம்ம சரவணா விஷத்தை குடிச்சது? ஆமாண்டி, என் பிள்ளை இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலையே. சரவணன் உன்னை பத்திரமா பாத்துக்கோன்னு என்கிட்ட சொல்லும் போது என் மனசுக்கு ஏதோ சுருக்குன்னு பட்டுச்சுமா. அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு முடிவு எடுத்துதாமா இப்படி சொல்லியிருக்கா என்கிட்ட. இப்ப என்னமா பண்றது? கடவுளே, இப்படி அழுது ஆகாஜ பண்ணிட்டு இருக்கீங்க. வாக்கா வாக்கா போ சொல்லுங்க. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்து. நான் சொல்லுங்க. அப்பா கண்ணே கண்ணே, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? கண்ணே என்னாச்சுன்னு கேக்குறல. அப்பா, நம்ம சரவண விஷத்தை குடிச்சிட்டாப்பா. விஷத்தை குடிச்சிட்டான்? என்ன கண்ணு சொல்ற? எப்ப குடிச்சான்? என்ன நடந்தது? சரி கண்ணே, இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க? அப்பா, இங்கதான்ப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல். சரி கண்ணே, நான் உடனே கிளம்பி வரேன். நீ அவனை பத்திரமா பாத்துக்க. சரிப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. சரி வந்துடுறேன். செண்பகம் வந்தாச்சு. இனிமேதான் இங்க பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. ஆண்டி, தங்கம், என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகலல்ல? ரம்யா, என் தம்பி எங்க இருக்கான்? எப்படி இருக்கான்? சொல்லுமா. தங்கச்சி மேடம், மாப்பிள்ள உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. மாப்பிள்ள நல்லா இருக்கான்ல. என்ன ரம்யா? என்ன தங்கம், நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு தங்கம், என் பிள்ளை எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான்ல? சொல்லு தங்கம். ரம்யா சொல்லு. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்களே வந்து உங்க புள்ளைய பாருங்க. இப்படி பண்ணிட்டானே.
சரவணா, உனக்காடா இப்படி ஒரு நிலைமை வரணும்? கடவுளே, நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ தெய்வமே, உனக்கு கண்ணு இல்லையா? என் பிள்ளைய இப்படி பண்றியே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டி அழாதீங்க ஆண்டி, நான் சொல்றத கேளுங்க ஆண்டி. சரவணனுக்கு எதுவுமே ஆகாது. இவன் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறானே அம்மா. இதுக்காகவா நான் உசுரை கொடுத்து பெத்து வளர்த்து ஆளாக்கன? இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலம்மா. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா கொண்டாட்டமா ரசிச்சு வாழணும்னு ஆசைப்படுற என் புள்ள இப்படி ஒரேடியா வாழ்க்கையை முடிச்சுக்க துணிவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. ஐயோ மா செண்பகம், கடைசி நிமிஷம் வரைக்கும் மாப்பிள்ளை இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலமா. மாப்பிள்ளை என்ன முட்டாளாக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட போல. சாமி தர, நீ பேசாத. என் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். செண்பகம், என்னம்மா சொல்ற நீ? நானா காரணம்? ஆமா, எப்பவும் நீ தானே என் புள்ள கூட ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்ப. மூச்சுக்கு 300 தடவை உன்னதானே என் புள்ள மாமா மாமான்னு உன் வேட்டிய பிடிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. உன் கூட இருக்கிறப்ப தானே என் புள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். அவன் விஷத்தை குடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண? நல்லா குடிடா மருமகனேன்னு கை தட்டி உற்சாகப்படுத்தினியா? சொல்லியா? நீ நினைச்சிருந்தா என் பிள்ளைக்கு இந்த கதி வராம காப்பாத்திருப்பல்ல. ஏன் விட்ட? ஏன் விட்ட? என் பிள்ளைய இப்படி சாவோட போராட வச்சுட்டியே பாவி பாவி. ஐயோ செண்பகம், கையில மருந்து பாட்டில வச்சுக்கிட்டு மாப்பிள்ள அதை குடிக்க வரேன்னு சொன்னப்பா அவன் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு நான் நினைச்சேன். அது உண்மையான மருந்து இல்ல, தேனோ வேற ஏதோ சக்கரை தண்ணி தான் நினைச்சு நான் தடுக்காம இருந்தேன்.